சூப்பர் சிங்கர் மற்றும் குக் வித் கோமாளி ஷோஸ் மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் ஷிவாங்கி. இவங்களோட கியூட்டான பேச்சு, இன்னோசன்ட் லுக், சிங்கிங் டேலண்ட்னு எல்லாமே மக்களை ரொம்பவே கவர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணிட்டு வராங்க. சினிமாலையும் இப்ப நிறைய பாடல்கள் பாடிட்டு வராங்க. இப்படி அவங்களோட கரியர்ல ரொம்ப பிஸியா இருக்கிற ஷிவாங்கி ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல நிறைய விஷயங்களை பத்தி ஓப்பனா பேசியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ரீசெண்ட் டேஸா அவங்க ட்ரெஸ்ஸிங்கை பத்தி தப்பா வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி பேசினது இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. அந்த இன்டர்வியூல ஷிவாங்கி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நார்மலா கிழிஞ்சு போன சட்டை மற்றும் ட்ராக் பேண்ட் தான் என்னோட ஃபேவரட். நான் இப்போ நிறைய டிஃப்ரெண்டான கிளாத்ஸ் ட்ரை பண்றேன். இப்போ எனக்கு வயசு இருக்கு, உடம்பு இருக்கு, பண்றேன். இப்போ பண்ணலனா அதுக்கப்புறம் எப்படி என்னோட பசங்களுக்கு இதுதான் உங்க அம்மான்னு காட்டுறது. நான் ஷார்ட்ஸ் போட ரொம்ப யோசிச்சேன். ஆனா ரீசன்ட் டிராவல்ல நிறைய குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டேன். அது பிடிச்சிருந்துச்சு. அந்த இன்செக்யூரிட்டியையும் கடந்துட்டேன். ஆனா இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணா சிலர் இந்த பொண்ணு பாரு சான்ஸ்க்காக துணியை அவுத்து போட்டெல்லாம் நிக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்டையெல்லாம் போய் நான் என்னோட சந்தோஷத்துக்காக தான் போட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். என்னோட இன்டென்ஷன் காட்டுறது இல்ல, நான் என்னோட சந்தோஷத்துக்காக போடுறேன், அவ்வளோதான். என்னோட பாடி கர்வியா இருக்கும். ஸோ ஷார்ட்ஸ் போட்டா என்னோட கால்கள் பெருசா தெரியும். ஆனா நான் ஷார்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்காக தான் நான் போடுறேன். நிறைய பேர் சாரி மட்டுமே போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஜீன்ஸ் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கும். அப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும். இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அவுத்து போட்டா சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போ நிறைய பேர் அப்படி போடுறாங்க. அவங்க எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்குதா? சினிமால சான்ஸ் வாங்கணும்னா நிறைய பண்ணணும், நடிக்க தெரியணும்னு சொல்லி பிச் பண்ணணும், ஆடிஷன் போகணும், இப்படி நிறைய இருக்கு. அவுத்து போட்டு நின்னா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்றவங்கள பார்த்தா கோவம் தான் வருது. நீங்க நேர்ல போய் பாத்தீங்களா? நிறைய பேர் அவங்க சந்தோஷத்துக்காகவும் இன்செக்யூரிட்டில இருந்து வெளியே வரவும் தான் ட்ரெஸ் பண்றாங்க. அப்படி பண்றதுனால அவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை அப்படின்னு ஷிவாங்கி ரொம்பவே அப்செட் ஆகி அவங்க ட்ரெஸ்ஸிங்கை பத்தி வர மோசமான கமெண்ட்ஸ்க்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த இன்டர்வியூவை பார்த்த பலரும் ஷிவாங்கி இப்படி போல்டா பேசுவாங்கன்னு தெரியாம போச்சு. அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உண்மைதான். இதே மாதிரி தைரியமா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுங்க ஷிவாங்கி அப்படின்னு அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. ஷிவாங்கியோட இந்த பதிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.